ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் 2 மாரியம்மன் ஆலயங்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக பொன்னியேந்தல் ஜெகமாரி, அடுத்ததாக மதுரை சந்தன மாரியம்மன். முதலில் பொன்னியேந்தல் ஜெகமாரியை பார்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆர்எஸ் மங்கலம் மற்றும் திருவாடனைக்கு இடையில் பொன்னியேந்தல் என்ற சிற்றூர் இருக்கின்றது. இங்குதான் இந்த ஜெகமாரி குடியிருக்கின்றார். வேண்டுவோருக்கு வேண்டியன அளித்தும் பக்த கோடிகளின் துயர் துடைத்தும் பஞ்சம் பிணி நீக்கி கண்கண்ட தெய்வமாக அருள்பாலிக்கின்றார். இந்த கிராமத்தில் பிறந்த செல்லையா ஆச்சாரி பர்மா சென்று ரங்கூனில் வசித்து வந்தபோது ஒரு நாள் அவருக்கு அதிக காய்ச்சல் ஏற்பட்டது. அப்போது அம்பாள் அவரிடம் குடிகொண்டு, ஊரில் எனக்கு ஒரு ஆலயம் எழுப்பு, உன்னையும் ஊர் மக்களையும் நான் காப்பாற்றுகின்றேன் என்றார். அப்படி ஏற்பட்டதுதான் இந்த ஆலயம். அம்மனுக்கு அருகிலேயே இருக்கின்ற புஷ்கரணியை நீராடி அம்மனுக்கு அங்க பிரதட்சணம் செய்ய வேண்டிய வரங்களை எல்லாம் அருள்கின்றாள் இந்த அம்மா. 3 தலைமுறைகளாக ஆச்சாரிய குடும்பத்தினர் அம்மனுக்கு திருத்தொண்டு செய்து வருகின்றார்கள். ஆடி திருவிழாவில் பால்குடம் காவடி, பறவை காவடி, 1000 கண்பானை, கரும்பு தொட்டில், அக்னி சட்டி, சக்தி கரகம், முளைப்பாரி ஆகிய விழாக்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. இந்த திருவிழாவை காண 18 கிராமங்களிலிருந்தும் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. இந்த ஆலயத்திற்கு ஜாதி மத பேதம் இல்லாமல் முஸ்லீம், கிறிஸ்துவர்கள் என அனைத்து மதத்தார்களும் தங்கள் குறைகளை அம்பாளின் முன்வைத்து பரிகாரம் செய்கின்றார்கள். விஷக்காய்ச்சல், அம்மை, வாந்திபேதி போன்ற நோய்கள் அம்பாளின் பிரசாத உபூதி மற்றும் அபிஷேக தீர்த்தத்தால் குணமாகின்றது. அம்பாள் 4 திருக்கரங்களோடு ஒரு காலை மடக்கி மறுகாலை ஊன்றி காட்சியளிக்கின்றார். சாந்த ஸ்வரூபிணியாக அருள்பாலிக்கின்றார். அடுத்ததாக மதுரை சந்தன மாரியம்மன். இந்த திருக்கோவில் மதுரை பெரியார் பஸ் நிலையத்திலிருந்து வாழப்பட்டி சமயநல்லூர் செல்லும் பஸ்ஸில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் பவர் ஹவுஸ் ஸ்டாப்பில் இறங்கி சத்தியமூர்த்தி நகர் அங்கு இறங்கி சந்தனமாரியை நாம் தரிசிக்க செல்ல வேண்டும். இந்த தலச்சிறப்பு மதுரை, நெல்லை, ராமேஸ்வரம் போன்ற கோயில்கள் இருப்பது போல சிவபெருமான் சன்னதியின் வலதுபுறம் அம்மன் சன்னதி இருப்பதாகும். சுலாயுதத்துடன் அம்பாள் அருள்பாலிக்கின்றார். ஒரு சமயம் ஜமதக்னி முனிவர் கார்த்தவிரியன் என்பவரால் கொல்லப்பட்டார். அவரது மனைவி ரேணுகா உடன்கட்டை ஏற தீயில் விழ பெருமழை பெய்து தீ அணைந்ததால் தீக்காயங்களோடு வேப்ப மரத்தின் கீழே ஒதுங்கினாள் ரேணுகா. தீக்காயத்தின் கடுமையை தணிக்க வேப்ப இலையை ஆடையாக்கி சந்தனத்தை பூசிக்கொண்டு குளிர்ச்சிக்காக கூழை பொருகினார். இதன் காரணமாகத்தான் மாரியம்மன் கோயில்களில் இத்தகைய வழிபாடு நடைபெறுவதாக சொல்வார்கள். இந்த சம்பவத்துக்கு பிறகு பார்வதியை எண்ணி தியானத்தில் ஆழ்ந்தார். தவத்துக்கு இணங்கிய அம்பிகை ரேணுகாவுக்கு முன் தோன்றி தன் அம்சத்தை அவளுக்கு வழங்கி அருளினார். சந்தனம் பூசிய உடம்பை கொண்டவள் என்பதாலும் பக்தர்களின் துயரத்தீயை சந்தனம் போன்று குளிர்விப்பவள் என்பதாலும் சந்தனமாரி என்ற பெயரில் அவள் அருள் புரிகின்றார். வெப்பு நோய்களான அம்மை, வயிற்று வலி போன்றவற்றுக்கு சந்தனமாரியை வழிபாடு செய்கின்றார்கள். தேவிக்கு கோவில் பிரகாரத்தில் 5 தலை நாகத்திற்கு கொண்ட ஒரு சன்னதி இருக்கின்றது. ராகு, கேது தோஷம் உள்ளவர்கள் பாலாபிஷேகம் செய்கின்றார்கள். திருமணத்தடை நீக்கும் மற்றும் குழந்தை பாக்கியம் கொடுத்தல் என தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றாள் இந்த அம்பிகை. பங்குனி மகோத்சவம் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றது இந்த ஆலயத்தில். இத்தோடு இந்த 2 ஆலயங்களை பற்றிய செய்திகளை எல்லாம் நாம் முடித்துக்கொண்டு நாளை பேராத்தி செல்வி என்ற மாரியம்மனை பார்க்க இருக்கின்றோம். இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி. ஓம் மகா மாரியம்மனே போற்றி.